கேட்டோம்ல, முஜிபுன்னு சொல்லி ஒரு ஆள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரா இல்லையா? ஆள் அட்ரஸ் இல்லாம எங்கேயே எஸ்கேப் ஆயிட்டாரு. அந்த முஜிபுர் ரஹ்மான் உமரி என்பவரோட விவாதத்துல கேட்டு ஞாபகம் இருக்கா? அப்பாஸ் அலியும் அந்த பக்கம் இந்த பக்கம் பிஜே உட்கார்ந்துட்டு கேள்வி கேட்டார்ல. என்ன கேட்டாரு? சவுதி அரேபியாவுல ஜாலியாத்துல அந்த சிங்கி அடிச்சுக்கிட்டு இருந்த முஜிபுர் ரஹ்மான் உமரியை பார்த்து கேட்டோம். என்ன கேட்டோம்? திருக்குர்ஆன்ல எழுத்து பிழை இருக்கு, அந்த எழுத்து பிழை எழுத்துல இருக்குமே ஒழிய ஓசையில இருக்காது, ஓசைதான் மூலம். அப்ப திருமறை குர்ஆன்ல எழுதின எழுத்தர்கள் தப்பா எழுதி விட்டார்கள், ஒரு அழிவை கூட போட்டு விட்டாங்க என்று சொல்லி சகோதரர் பிஜே அவர்கள் சொன்ன செய்தியை பாரதூரமா முஜிப் என்பவர் சொன்னாரு. அப்ப கேட்டோம், சகோதரர் பிஜே அவர்கள் ஒரு செய்தியை சொன்னதை இப்ப உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனத்துல ல இலல் ஜஹீம் அப்படின்னு தான் ஓதுவோம். அதுதான் பேசிக் மூலச்சொல். என்ன? ல இலல் ஜஹீம், காவிர்கள் சென்றடையக்கூடிய இடம் நரகத்துக்கு தான் போவாங்கன்னு இருக்குங்க. இதை எழுதிய எழுத்தர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா லா இலல் ஜஹீம்னு போட்டாங்க, லாமு அலிஃபு போட்டாங்க. லாமு அலிஃபு போட்டு லா இலல் ஜஹீம் எழுதிட்டாங்க. அந்த அலிஃபுக்கு மேல ஒரு முட்டை போட்டிருப்பாங்க, நீங்க திருமறை குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப லா இலல் ஜஹீம்னு லாமுக்கு பக்கத்துல மேல அலிஃபை போட்டு விட்டாங்க. அப்ப இந்த அலிஃபு எழுத்து பிழைன்னு நம்ம சொல்றோம். எழுத்துப்பிழை என்று சொல்லிவிட்டார்கள், திருமறை குர்ஆனை சந்தேகத்திற்குரியதாக ஆக்கிவிட்டார்கள் என்றெல்லாம், திருமறை குர்ஆனை சந்தேகத்திற்குரியதாக ஆக்கிவிட்டார்கள் என்று துடிச்சார் முஜிபுர் ரஹ்மான் உமரி. சரியா? அப்ப சவுதி ஜாலியாத்துல சிங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்ப அந்த சவுதி ஜாலியாத்து சல்லிக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சரியா? அப்பதான் இந்த விவாதம் தொண்டியில வச்சு நடத்துறோம். அந்த தொண்டி விவாதத்துல இதே அப்பாஸ் அலி சலசலப்பையும் இருந்தாரு வச்சுக்கிறீங்க. அப்ப கேட்டாரு பிஜே, என்ன கேட்டாரு? நீ சரியான ஆளா இருந்தா லா இலல் ஜஹீம் தான் இருக்கு, லா இலல் ஜஹீம்னு எழுதுனது அலிஃபு தப்புன்னு நான் சொல்றேன். அலிஃபுக்கு மேல முட்டை போட்டிருக்கிறாங்க, எழுத்துல தப்பு இருக்கு. ஆனால் ஓசையில கரெக்டா ஓதிடுவோம், ஓசை தான் பாதுகாக்கப்பட்டது, அதுதான் மூலம் என்று நான் சொல்றேன். நீ லாமுக்கு மேல அலிஃபை போட்டதுக்கு அது தவறு என்று நான் சொன்னதை பாரதூரமா சொல்றீங்க. இந்த அருக்கு சவுதி அரேபியாவில் வெளியிட்ட திருமறை குர்ஆனுடைய பிரிண்டிங், இதுல லா இலல் ஜஹீம்ன்றதுக்கு அந்த லாமுக்கு பக்கத்துல அலிஃப் போட்டு மேல முட்டை போட்டிருந்தாங்கல்ல, சவுதி அரேபியாவினுடைய திருமறை குர்ஆனுடைய பிரிண்டிங்ல அந்த அலிஃபை தூக்கிட்டாங்க. சவுதி குர்ஆன்ல என்ன பண்ணிருக்காங்க? லா இலல் ஜஹீம், ல இலல் ஜஹீம் சவுதியில போட்டிருக்காங்க. லா இலல் ஜஹீம் இக்பால் மதனி தர்ஜுமாவுல இருக்கு. நல்லா கவனிங்க, சவுதியில 2 வெளியிட்டு இருக்காங்க. அதுல பாருங்க விளையாட்ட. சவுதியில அரபியில வெளியிட்ட குர்ஆன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ல இலல் ஜஹீம் அலிஃபை காணோம், அந்த அலிஃபை எடுத்திருக்காங்க. பாருங்க சவுதி குர்ஆனை பாருங்க, ல இலல் ஜஹீம், அத லாம் அலிஃப் இருக்குல்ல, அது அந்த லாம் அலிஃப்ல உள்ளது இலல், இலாவுக்கு ஒரு அலிஃப் வேணும், அதனால ல இலல் ஜஹீம் வந்துருது. அந்த இக்பால் மதனி குர்ஆன் இருக்குல்ல, அதுவும் சவுதியில தான் வெளியிட்டாங்க. சவுதியில தான் அது தமிழாக்கம், குர்ஆனுடைய தமிழாக்கம் இக்பால் மதனி, அதை வெளியிட்டது சவுதிக்காரங்க தான். அதுல என்ன பண்ணிருக்காங்க? 2 அலிஃப் இருக்கும். லா இலல், லாமுக்கு அப்புறம் அலிஃப் இருக்கு பாருங்க, லாம் அலிஃபுக்கு அப்புறம் ஒரு அலிஃப், லாம் அலிஃபுக்கு பிறகு அலிஃப், ரெண்டையும் கவனிச்சா தெரியும். அந்த 2 இடத்தையும் கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணுல லா இலல் ஜஹீம் இருக்கிறது, ஒண்ணுல ல இலல் ஜஹீம் இருக்கிறது. எழுத்தை மாத்திருக்காங்க. அப்ப யாருக்கு கண்டிக்கணும்? நீங்க நாங்க உள்ளத வச்சுக்கிட்டு வாசிக்கிறத மாத்துக்கிறோம். சவுதியில என்ன பண்ணிருக்காங்க? இதை கண்டிக்க வேண்டிய விஷயம், இதை கண்டிப்போம். இருக்கிறத மாத்தக்கூடாது. மாலிக் இமாம் சொன்னார்ல, அந்த எழுத்துல கை வைக்க கூடாது, கை வச்சு மாத்திருக்கான் சவுதி குர்ஆன்ல. அதே நேரத்தில் இந்தியாவில் வரும்போது பிடிச்சிக்கிறவாங்கன்றதுனால இந்தியாவில் வெளியிடும் போது அதுல மட்டும் அந்த அலிஃபை கரெக்டா வச்சு எழுதிடுறான். அப்ப இந்தியாவுக்கு ஒரு அலிஃபு, இந்தியாவுக்கு வெளியே ஒரு அலிஃபை எடுக்கிறது என்ன அர்த்தம்? சவுதிக்காரன் என்ன பண்ணிருக்கான்? லா இலல் ஜஹீம் இந்தியாவுக்கு வெளியிடும் போது போட்டுட்டு சவுதிக்கு வெளியிடும் போது ல இலல் ஜஹீம் போட்டு அலிஃபை கட் பண்ணா, இருக்கிறத கட் பண்ணுவது என்ன? எங்க கருத்துப்படி தப்பு, உங்க கருத்துப்படி தப்புன்னு சொல்லணும். இப்ப சொல்லாட்டி 2 எப்படி சரியா இருக்கு? குர்ஆன் லா இலல் ஜஹீம் எழுதுவது சரியா, ல இலல் ஜஹீம் எழுதுவது சரியா? 2 சரியா? அப்ப 2 சரியா, அது கூட ஆதாரத்தை காட்டணும். கண்டிப்பா சொல்லுகிறேன், ல இலல் ஜஹீம் இந்த அலிஃபை கட் பண்ண கூடாது. இலக்கணப்படி கட் பண்ணலாம், இலக்கணப்படி அது தவறுதான், அந்த இருக்க கூடாதுதான், அதை நாங்க குறிப்பிடுவோம். ஆனா எழுத்துல கை வைக்க மாட்டோம். என்ன மாதிரி எழுதி இருந்தார்களோ அதை நம்ம அப்படி எழுதிட்டு வாசிக்கிறதுல இலல் ஜஹீம் வாசிப்போம். வாசிக்கிறதுக்கு தகுந்தவாறு மாத்தியது யார்? சவுதி. வாசிக்கிறதுக்கு தகுந்தவாறு மாத்தாம குர்ஆனை வைத்திருப்பது யார்? நாங்க. வாசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாத்திவிடாது, அந்த எழுத்து அப்படி இருந்துட்டு இருக்கட்டும், ஆளாளு கை வைக்க கூடாது. அப்ப குர்ஆனை பாதுகாக்க துடிக்கிறவர்கள் எதுக்கு எதிராக கொந்தளிக்கணும்? 2ஐயும் பார்க்கணும். 2 ஒரு நாடு வெளியிடுது, அது என்னப்பா ஒரு இடத்துல அலிஃபை காணோம், ஒன்னு அலிஃப் எழுத்துல விளையாண்டு இருக்கு இல்லப்பான்னு கேட்கணுமா இல்லையா? கேட்டீங்களா இது வரைக்கும்?
இன்னைக்கு இந்த சபையில கேட்பீங்களா? சவுதிக்கு எதிராக இப்ப கேட்கணும். நீங்க என்ன கேட்கணும்? இந்த மாதிரி சவுதிக்கார அயோக்கியத்தனம் பண்ணி குர்ஆன்ல விளையாடி இருக்கிறார்கள். அது எப்படி லா இலல் ஜஹீம் இந்தியாவுக்கு போடலாம்? அது எப்படி சவுதிக்கு மட்டும் லா இலல் ஜஹீம் போடலாம்? ரெண்டில் எது சரி? குர்ஆனோடு விளையாடுகிற சவுதின்னு சொல்லி இந்த இடத்துல நீங்க டிக்ளேர் பண்ண, நாங்க டிக்ளேர் பண்ணிட்டோம், தப்புண்டு. இருந்த எழுத்த சவுதி குர்ஆன்ல கட் பண்ண தப்பு. அந்த எழுத்துல இருக்கணும், வாசிப்பில் இருக்கக்கூடாது. அதான் அந்த எழுத்தை பாதுகாக்கக்கூடிய சரியான முறை. அப்ப நீங்க இப்ப சந்தேகத்தை ஏற்படுத்தினது யாரு? நீங்க. இப்ப ஓசையினால் எப்படி பாதுகாக்கப்படுது தெரியுமா? நீ லா இலல் ஜஹீம் எழுதினாலும் நான் லா இலல் ஜஹீம் படிக்கிறேன்ல, அதான் பாதுகாக்கப்படுது. எழுத்துல எப்படி ஓசையினால் பாதிக்கப்படுதுன்னு கேட்டா, எழுதுனது லா இலல் ஜஹீம், இத்தனை வருஷமா எழுதினதால் நான் படிக்கிறது லா இலல் ஜஹீம் படிக்கிறேன். அதுக்கு அடுத்து நான் ஏன் அது கிராத். இப்போ பிரச்சனை என்னன்னா, என்னமோ நம்ம இந்த தவறை ஏத்துக்கிட்ட மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இந்த தவறை இதெல்லாம் இவர் தவறு என்று ஒத்துக்கொண்டார். தவறுன்னு நான் ஒத்துக்கிட்டாதானே சவுதிக்கு டிக்ளேர் பண்ணணும். தவறு இப்படியும் எழுதப்பட்டிருக்கிறது, அப்படியும் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்களே எழுதியிருக்கிறீங்க, பல காப்பிகள் எடுத்தார்கள். அதனுடைய வரலாற்றுல பின்னணியில பார்த்தாலே அவர் எழுத்துல மாற்றம் இருக்குது. மாற்றம் இருக்கிறதுல நீங்க ஒரு பாரதூரமாக இப்ப அந்த அலிஃபு லாம் இந்த மாதிரியான விஷயத்தை விட எழுத்துக்களிலேயே, அந்த வார்த்தையிலேயே, நீங்க சொல்ல போனா அசல் எழுத்திலேயே மாற்றமானதான் இருக்குங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாம காமிப்போம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த சவுதி விஷயமா கேட்டதுக்கு ஆன்சரை காணோம். ரெண்டு விதமா எழுதியிருக்கு, எது சரி? நம்ம சொல்லிவிட்டோம். நான் ஏத்துக்கிறேங்கிறாரு. எதை ஏத்துக்கிறல? லா இலல் ஜஹீம் ஒன்னு எழுதியிருக்காங்களா அதையா, லா இலல் ஜஹீம்ங்கிற அதையா, அல்ல ரெண்டு விதமும் இருக்குன்னு சொல்லி பாதுகாக்கப்படலன்னு சொல்ல போறீங்களா? ரெண்டுல ஒண்ணுதான் சரிங்கணும். என்ன நேர் அர்த்தம் மாறி போயிரும். லா இலல் ஜஹீம்னா நரகத்துக்கு போக மாட்டாங்க, லா இலல் ஜஹீம்னா நரகத்துக்கு போவாங்க. அப்ப நேரு எதிர்மறையான ஒரு அர்த்தம் தரக்கூடிய ரெண்ட சொல்லி நான் கேட்கிறேன். அது எது கேட்கறது கூட கண்டுக்கிறான் அசால்ட்டா. அதான் சவுதி என்ன பதிலு? அதான் சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்? சவுதியில உள்ளது தவறு இல்லை, சரிதான். எது சரி? ரெண்டும் சரிதான் நீங்க சொல்லணும். ஓப்பனா அதை சொல்லணும். ரெண்டும் சரின்னு சொல்வீர்களே, ஆனால் குர்ஆன் எங்க பாதுகாக்கப்பட்டுச்சு? ரெண்டும் சரிங்கிறீங்கல்ல. லா இலல் ஜஹீம் அழிவு வெட்டிருக்காங்கல்ல, பாதுகாக்கப்படலையே. சீன சாதுல பாதுகாக்கப்படுற இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுலயும் பாதுகாக்கப்படாம ஆகுமா இல்லையா? அது பதில காணோம். ஏன்னா சவுதி விஷயத்துல சொல்ல இயலாதவருக்கு சொன்னா பல விஷயங்களை அவர் சந்திக்க வேண்டி வரும். அதனால சவுதி தவறுங்கிறத அவர் சொல்ல மாட்டார். சொன்னார்னா சொல்லட்டும், அல்ஹம்துலில்லாஹ் தவறுதான். குர்ஆனோட விளையாடி என்ன மாதிரி சொல்லணும்? விளையாடி தான் இருக்கிறாங்க அப்படி நமக்கு சொன்ன மாதிரி அதை சொன்ன நமக்கு மேல நமக்கு சொல்ல விட கடுமையாக சொல்லவில்லை என்று சொன்னால் முரண்பட்ட ரெண்டையும் அவர் சரின்னு சொல்ல முடியாது. ஆமா, கொல்லப்பட வேண்டும் சொல்லணும். சவுதியில உள்ளவங்க கொல்லப்படணும் அந்த மாதிரி சொல்லி இருக்கிறார். குர்ஆன்ல விளையாடி இருக்கிறார்கள். அவ்வளவு கடுமையாக நீங்கள் அதை சொல்லாத வரைக்கும் நீங்கள் ஒரு நிலைப்பாட்டில் இல்லை, ஒரு தெளிவில் இல்லை என்று விளங்கிக்கிறேன். நம்முடைய இந்த விஷயத்துல சவுதியுடைய குர்ஆன ரெண்டு சரி நீங்க ஒத்துக்குறங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. இதுதான் என்னுடைய 10 நிமிஷம் முழுக்க ஏறத்தால அதான் சொல்லியிருப்பேன். இரண்டும் சரிதான், அதுக்குரிய காரணம் என்ன அதான் நமக்கு சொல்லியிருக்கிறோம். அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா ரெண்டும் சரிங்கிறாங்க. சவுதியில உள்ளது இப்போ பாருங்க, சொல்ல மாட்டாருன்னு யாராச்சும் இப்படி சொல்லுவாங்களா? உலகத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நரகத்துக்கு போக மாட்டார்கள், நரகத்துக்கு போவார்கள், ரெண்டும் சரிதான். யாரா சொல்லுவாங்களா உலகத்துல? யாரா? முதல்ல தப்புக்கு முதல் அளவுகள் என்ன தெரியுமா? முரண்பாடு தான். அப்ப முரண்பட்ட ரெண்டையும் உட்கார்ந்து இருக்கிறார், உட்கார்ந்து இருக்கவில்லை. இப்ப தௌஃபீக் உசுரோட இருக்கிறார், செத்து போய் விட்டார், ரெண்டும் சரியாகுமா? தௌஃபீக் தான் உதாரணம் காட்ட வேண்டி இருக்கிறா, வேற ஆளை காட்ட தப்பா எடுத்துக்கிறவாங்க. இல்ல நான் சொல்ல காட்டிக்கிறோம், அது என்னைய கூட காட்டிக்கிறேங்க. நான் செத்து போய் விட்டேன், உசுரா இருக்கு, ரெண்டும் சரிதான். இது யாரா என்ன எப்படி ரெண்டும் சரியா இருக்கு? செத்துட்டா உசுரோட இருக்க முடியாது, உசுரோட தான் செத்து போய் இருக்க முடியாது. என்ன அப்படி கேட்பமா இல்லையா? அதுக்கு நிகரா தானே இது அர்த்தம். லா இலல் ஜஹீம் நரகத்துக்கு போக மாட்டார்கள் சரிதான், நரகத்துக்கு போவார்கள் சரிதான். லா இலல் ஜஹீம் எழுதினாலும் சரிதான், லா இலல் ஜஹீம் இப்படி இருந்தா இது குர்ஆனோட விளையாடக்கூடிய பதிலா இல்லையா? குர்ஆனுடைய அந்த பாதுகாப்பு தன்மை எப்படி? குர்ஆனை விட சவுதியை காப்பாற்றுவதா முக்கியமா இருக்கிறது. குர்ஆனுக்கு மீது முக்கியத்துவத்தை விட ஆகா சவுதியை நம்ம எப்படி விமர்சிப்பது, சவுதியை விமர்சிச்சா எப்படி நம்ம வாழ்வது என்கிற ஒரு அடிப்படையினாலதான் இப்ப நல்லா கவனிங்க. இதை ஒருத்தர் மறுப்பாரா? இவ்வளவு தெளிவா காட்டின ஒரு விஷயத்துல ஆமா தப்பு தான் பண்ணிட்டாங்க, ரெண்டும் சரின்னு சொல்லவே முடியாது, ரெண்டும் தவறுன்னு சொல்ல முடியாது. முரண்பட்ட இரண்டுல ஒன்று சரி என்று சொல்லணும், ஒன்று தவறுன்னு சொல்லணும். இதுக்கு மேல இல்ல. அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அப்ப லா இலல் ஜஹீமா லா இலல் ஜஹீம் நீங்க எப்படி ஓத போறீங்க? இப்ப ரெண்டு சரிதானே,
சவுதியில வந்து சவுதிக்கு உரிய சவுதிப்படி லா இலல் ஜஹீம் ஓதுவீங்களா? இந்தியாவுக்கு உரிய சவுதி குர்ஆன் இருக்க அதன்படி லா இலல் ஜஹீம் ஓதுவீங்களா? நீங்க எப்படி ஓதுவீங்க? இது கேட்டமா இல்லையா? அப்ப இதுக்கு வந்து எது சொன்னாலும் மாட்டிக்கிறாங்க. என்ன விளங்குதுன்னு கேட்டா, இந்த விஷயம் ரொம்ப சாதாரண விஷயங்களாக இருந்திருக்கிறது. குர்ஆன்ல மனிதர்கள் எழுதுனாங்க, அந்த எழுத தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அது மாதிரி நிறைய இருக்கு. அதுக்கு ஆதாரம் கேட்ட சொல்லுவாங்க. அப்துல்லா அந்த தன்வீன் இல்லாம தோஜபர் இல்லாம லாண்டு நீட்டலாமா கேட்டாரு. இது ஆதாரம் தர்றாரு வேண்டி இல்லை. இப்ப அவர் கேட்கும்போது கொடுத்துருவோம். அதை அன்புக்குரிய சகோதரர்களே, லா இலல் ஜஹீம்ங்கிற விஷயத்தை எப்படி ஓதுவாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓதக்கூடியது எல்லாமே ஒரே மாதிரி தான் ஓதுவாங்க, லா இலல் ஜஹீம். அதுதான் நீங்க சொல்றதுதான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கு. ஏதாச்சும் மாற்றம் இருக்கா? மாற்றம் இல்ல. ஓதுறதுல சரியா ஓதுவாங்க. ஊத்துல் இல்ம் சுதூர் இல்லதீன ஊத்துல் இல்ம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது மனப்பாடமா அது வந்து இருக்கு. அதன் அடிப்படையில் கரெக்டா தான் ஓதுறாங்க. எழுதப்பட்டது பிழையா சரியாங்கிறது அங்க கேள்வி. எழுதப்பட்டது பிழையா சரியா? எழுதப்பட்டதை நீங்க பொறுத்த வரைக்கும் அது பிழைன்னு சொல்லி சவுதி குர்ஆன்லாம் தப்பு அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. அந்த அரபு ஸ்டைல எழுதப்பட்டதெல்லாம் தவறு டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. நாம அது தவறுங்கிற, ஏன்னா எழுதுறதுக்குரிய அனுமதி இருந்த அடிப்படையில் அவங்க எழுதியிருக்கிறாங்க. எழுதுறதுக்குரிய அனுமதி இருந்த அடிப்படையில் எழுதியிருக்கிறாங்க. எழுதுறதுக்குரிய அனுமதி இருந்த அடிப்படையில் எழுதியிருக்கிறாங்க. எழுதுறதுக்குரிய அனுமதி இருந்த அடிப்படையில் எழுதியிருக்கிறாங்க. ஆகையினால இது தவறு சரின்னு சொல்றதுக்கு இங்க ஒண்ணு சவுதி என்ன வந்துருங்கிற, இவ என்ன 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 எதிர்பார்க்க நீங்க சொல்லுங்க. ஓப்பனா சொல்லுங்க. சவுதியில எப்படி ஆயிரும், என்ன பாதிப்பு வந்துடும் சொல்லு. நான் உண்மையா இருந்தா சொல்ல போறோம். அதனால இந்த மாதிரி பாதிப்பு வந்துருந்து இந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைய தனிநபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில சுருக்கி கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடிய நிலை வேண்டாம். அதனால நம்ம சொன்னதுக்கு யாரும் சவுதி ஆதாரம்னா மறுக்க மாட்டேங்கிறாருல்ல. அதுக்காக நம்ம சவுதி எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இவ்வளவு முரணா எழுதிக்கிறாங்க, அதை சொல்றோம் மறுக்க மாட்டேங்கிறாரு. அதுவும் சரிதான் இதுவும் சரிதாங்கிறாரு. அதனால இப்ப என்ன செய்யறோம், இப்போ சவுதி இன்னொன்று ஆதாரம் காட்டிருக்கிறோம். இதுக்காக என்ன செய்யறாரு, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, நீங்க செஞ்ச தப்ப அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களான்னு பாக்குறதுக்கு அதை எடுத்து ஆதாரமா காட்டியாச்சு. நல்லா கவனிங்க. லாமுக்கு பக்கத்துல அலிஃபை போட்டு மேல முட்டை போட்டிருக்கிறாங்க இந்திய திருமறை குர்ஆனுடைய பிரிண்டிங்ல. இத வந்து பிஜே அலிஃபு போட்டது தப்பு, அலிஃபுக்கு மேல முட்டை போட்டிருக்கிறாங்க, அலிஃபை எழுதினவங்க தப்பா எழுதிட்டாங்க, அலிஃபை சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னதை பாரதூரமான குற்றச்சாட்டா சொன்னாரு முஜிபுர் ரஹ்மான் உமரி. அதை பிஜே கேட்டாரு, லாமுக்கு பக்கத்துல அலிஃபு மேல முட்டை போட்டு உள்ளது, அலிஃபு தப்பா எழுதிட்டாங்க, நான் சொன்னதை பாரதூரம். நீ வேலை பார்க்கிற சவுதி சல்லியை வாங்கிட்டு வேலை பார்க்கறீங்களா, அந்த சவுதி அரேபியாவில் பிரிண்டிங் போட்டிருக்காங்க. அந்த பிரிண்டிங்ல ல இலல் ஜஹீம்னே இருக்கு, அலிஃபை தூக்கி விட்டார்கள். அப்ப தூக்குனது எவ்வளவு பெரிய பாரதூரமான தப்பா நீ சொல்லணும். நீ சரியான ஆளா இருந்தா இதை தப்புன்னு டிக்ளேர் பண்ணி பார்ப்போம் அப்படின்றாரு முஜிபுர் ரஹ்மான் உமரி. கடைசி வரைக்கும் சொல்லலையேங்க. இப்ப என்ன இப்படிதான் கேட்டுக்கிட்டு இருந்தார். ஆகையினால இது தவறு சரின்னு சொல்றதுக்கு இங்க ஒண்ணு சவுதி என்ன வந்துருங்கிற, இவ என்ன சவுதி என்ன வந்துருங்கிற, இவ என்ன சவுதி என்ன வந்துருங்கிற, இவ என்ன கடைசி வரைக்கும் வாயை திறந்து சவுதி அரேபியாவினுடைய பிரிண்டிங்ல மிஸ்டேக் இருக்கு என்று சொன்னாரா? இதே அறைகூவல அப்பாஸ் அலி சலசலப்பிக்கு விடுகின்றோம். நீ சரியான ஆளா இருந்தா சவுதி அரேபியாவினுடைய பிரிண்டிங்கு தப்பு தான், அலிஃபு போட்டுதான் இருக்க வேண்டும், எடுத்தது தவறு சொல்லுவாப்போம். நீனு ஜாலியாத்துல வேலை பார்க்கிற யாராவது சொல்லுவாப்போம். சவுதி சல்லியை வாங்கிட்டு சிங்கி அடிக்கிறீங்கல்ல, சொல்லுங்க பார்ப்போம். சவுதி அரேபியா செய்தது தவறு என்று சொல்ல தயாரா திராணி இருக்கா? மூளை அப்படியே ஒன்னா வேலை செய்தோ இப்ப மட்டும் அந்த காசை கறக்கிற மேட்டர்ல மட்டும் ஒன்னா வேலை பார்க்குது. அப்ப தெரியுதுல. அப்ப ஏன் இந்த மாதிரியான பேச்சுக்கள்? சிந்திங்க. எங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடே இல்லை. பின்பாஸ் சொன்ன 10 வாழ கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா கிழிச்சிருவாங்க சீட்டை, அதுல வராது கருத்து வேறுபாடு உங்களுக்கு. அப்ப பாத்துக்கிறீங்க. அப்ப எல்லாரும் ஒரே மாதிரியா சிந்திப்பார்கள். அதுல கேள்வி வேற, பயங்கரமான கேள்வி கேட்கிற மாதிரி மனசுல நினப்பு. அதே கேள்வியை நான் இப்ப திருப்பி கேட்கிறேன். அக்கீதால ஒரே இறைவன் என்பதுல எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. ஏன் 2 பேருக்கு 2 மாதிரி இருந்தா நல்லது தானே? தக்லீது சொல்ல முடியுமா? அது என்ன ஒரே மாதிரியே சிந்திக்கிறாங்க, அம்புட்டு பேரும் ஒரே இறைவன் தான் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க?
அறிவை கொண்டு சிந்திச்சா கரெக்டானது தெரியும்ல. அதனால ஒரே இறைவன் சொல்றான். சரி அக்கீதா, சரி விட்டுருவோம். அக்கீதா இல்லாம மற்ற 5 வேளை தொழுகை எல்லாரும் ஒரே மாதிரி ஏத்தி வச்சிருக்காங்க. பாங்கு சொல்றது எல்லாரும் ஒரே மாதிரியே சொல்றாங்க. ஒளி செய்யறது எல்லாரும் ஒரே மாதிரி ஒளி செய்கின்றார்கள். ஜகாத் இருக்கின்றது எல்லாரும் ஒரே மாதிரி ஜகாத்து கொடுக்கணுன்றாங்க. அதே மாதிரி நோன்பு வைக்கணுன்றதை எல்லாருமே ரமலான் மாசத்துல நோன்பு வைக்கணுன்றாங்க. ஒரே புத்தி இருக்க கூடாதே, தக்லீதாச்சே. எல்லாரும் ஒரே மாதிரியா சிந்திப்பாங்க, மாத்தி மாத்தி சிந்திக்கணும்ல. ஒரு ஆள் வந்து ரஜப் மாசத்துல நோன்பு வைக்கணும் 30 நோன்பு, ஒரு ஆள் ஷாபான் மாதத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படியா முடிவெடுப்பது? அறிவு வேணா. தக்லீது, இதுக்கு பேர் தக்லீதா? எல்லாம் ஆய்வு செய்யறோம். இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் நீ பேசுறத நீ பேசு, நீ வா, நீ இஷ்டத்தெல்லாம் பேசு, நீ உன் இஷ்டத்துக்கு பேசுன்னு சொல்லாம எல்லாம் உட்கார்ந்து மசூரா பண்றோம். ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஒரு மசாலா வரும் பொழுது எல்லோரும் சேர்ந்து ஆய்வு செய்கின்றோம். ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஒரு கருத்து வந்தால் கூப்பிட்டு பேசுறோம். அவர் சொல்லக்கூடிய கருத்து சரியா இருந்துச்சுன்னா எல்லோருக்கும் விளங்க வைத்து எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றோம். அல்லது எல்லோரும் கொண்ட நிலைப்பாடுக்கு ஒருவர் முரணாக பேசுவாரையானால் அவரை அழைத்து பேசி அவருக்கு புரிய வைக்கின்றோம். இதுல உனக்கு என்ன வந்துச்சு கொள்ள? இந்த மாதிரி ஒரே மாதிரியான கருத்துக்களை, கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துகின்றோம். வெவ்வேறு மாற்று கருத்துக்கள் வரத்தான் செய்யும். அப்படி வரும் பொழுது எது சரியானது என்பதை அலசி ஆராய்ஞ்சு ஒருமித்த கருத்துக்கு வரக்கூடாதா? அப்படி வருவது பாத்தில் என்று இருக்கின்றதா? எல்லாரும் விதவிதமான கருத்துல இருந்தா தான் ஹக்குன்றிய, அதுக்கு என்ன ஆதாரம்? எல்லோரும் புரிய வைத்து அனைவரும் ஒரே மாதிரி கருத்துல இருக்கிறது என்ன பாத்திலு, என்ன தப்பு, அதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்க. அப்பா சலி அவரிடத்துலதான் கேட்கின்றோம், பதில் வரணும், சொல்லணும். சொல்வீர்களா? அப்ப இது வந்து மார்க்கத்துல உள்ளதா? அது இவங்களா ஒரு உசூலை வகுக்கிறது, இவங்களா ஒரு உசூலை வகுத்து இதுதான் இஸ்லாத்துல உள்ளது, இவங்களா அடிச்சு விட்டு போறது. ஆமாஞ்சாமி போடுறதுக்கு நாங்க ஒன்னும் தக்லீது கூட்டம் கிடையாது. குர்ஆன் அடிப்படையில் ஆதாரம் கேட்போம், சொல்லு, ஆதாரத்தை சொல்லணும், சரியா? அப்ப இந்த மாதிரி வந்துகிட்டு இதுலயும் பிராடு, பித்தலாட்டம், தில்லு முள்ளு, திருகுதாளம் பாத்துக்கிறங்க. எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே புத்திய வச்சு சுபுக்கு 2 ரக்காயத்துன்றாங்க, லொகருக்கு 4 ரக்காயத்துன்றாங்க, அசருக்கு 4 ரக்காயத்துன்றாங்க, மகரிபுக்கு 3 ரக்காயத்துன்றாங்க, இஷாவுக்கு 4 ரக்காயத்துன்றாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்களே, எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க? தக்லீது அப்படின்னு சொல்லுவீங்களா? எல்லாத்துலயும் ஒரே மாதிரியா மனுஷன் சிந்திப்பான்? எல்லாத்துலயும் ஒரே மாதிரியா மனுஷன் சிந்திப்பான்? அப்படி சிந்திக்க சான்ஸே இல்ல, அப்படி சிந்திக்க சான்ஸே இல்ல. அப்படி யாராவது நீங்க சிந்திச்சு கருத்து வேறுபாடு வராம நீங்க இருந்தீங்கன்னா அப்ப விளங்கிக்கிற அங்க தக்லீது இருக்குது அப்படிங்கறத நீங்க புரியணும். கூழ் முட்டை தான் அப்படி சொல்லும். விளங்கி இருக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க, எல்லாரும் ஒன்னா ஆதாரம் இருக்கு, ஏத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி போக வேண்டியதானே? அந்த மாதிரி நாங்க ஏத்துக்கிறோம். எங்க ஜமாத்துல ஒருமித்த கருத்துல இருக்கோம் எல்லாரும். இதுல என்ன இருக்கு? அப்ப வந்து இது வந்துகிட்டு தக்லீதுன்னு எப்படி சொல்லுவீங்க?